சன் டிவியில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்க மருமகள் சீரியல் ஹீரோ பிரபுவுடைய ரூம். நேத்தோடைய சிதம்பரம் ஹவுஸோடைய எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து மீனாட்சி ஹவுஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ நியூ vlog. இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்க ஹோம் டூர் வந்து எங்க அப்படின்னா மீனாட்சி ஹவுஸ், சிட்லப்பாக்கம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் வந்து ஷூட் எடுத்திருக்காங்க. அதுல இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஆஹா கல்யாணம்ல ஹீரோயினுடைய அம்மா அப்பா வீடு இங்கதான் ஷூட் எல்லாமே இங்கதான் எடுக்கிறாங்க. அண்ட் தென் சன் டிவில ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க மருமகள் சீரியல், அந்த சீரியலுடைய பிரபுவுடைய ஹவுஸ் வந்து இங்கதான். ஸோ இதுக்குள்ள ஃபுல்லாமே வந்து பிரபு ஹவுஸ்ல நடக்கக்கூடிய எல்லா சீன்ஸுமே வந்து இதுக்குள்ளதான் ஷூட் பண்ணியிருக்காங்க. உள்ள போயிட்டு என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்கு, பிரபுவுடைய ரூம், அதெல்லாம் எல்லாம் உள்ள போய் பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் வந்து மீனாட்சி ஹவுஸுடைய பார்க்கிங் ஏரியா. ப்ரொடக்ஷன் ஃபுட் ரெடி ஆகுறது வந்து இந்த பில்டிங்ல தான் ரெடி ஆகும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த பில்டிங் வந்து ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்றதுக்குன்னே டெடிகேட்டடா கொடுத்துருக்க பில்டிங். உள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போதே வந்து ஒரு சின்ன விநாயகர் இருக்காரு. ஸோ நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கு, நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. வாழை மரமாக இருக்கட்டும், சப்போட்டா மரம், அதில் காய்கள்லாம் இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி நேச்சுரல் இது மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அது பக்கத்தில் தான் நம்மளுடைய மீனாட்சி ஹவுஸ் வந்து இருக்கு. நேற்று நம்மளுடைய சிதம்பரம் ஹவுஸுடைய ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோலேயே அந்த வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அந்த ஹோம் டூருமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சிதம்பரம் ஹவுஸுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்கிறது தான் நம்ம மீனாட்சி ஹவுஸ். வாங்க போய் வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். மருமகள் சீரியல்ல வரக்கூடிய பிரபுவுடைய ஹவுஸ்க்குள்ள தான் நம்ம போறோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா வந்து இந்த சோஃபா மறக்கவே முடியாது. ஏன்னா பிரபுவுடைய ஃபேமிலிலாம் இங்கே உட்காந்துட்டு பிரபுட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து டைனிங் பிளேஸ். அவங்க தம்பியுடைய நடந்த காரசாரமான சண்டை வந்து இந்த பிளேஸ்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மருமகள் சீரியலுடைய டைனிங் செட்டு. ஸோ ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ற சீன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுதான் நம்ம ஹீரோ பிரபு. இது வந்து ஹால். ஹாலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இதுதான் பிரபுவுடைய அம்மா. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். அவங்க அம்மாவுடைய படத்துக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு. பெட்ரூம் செட்டப் இங்கே. இப்போ நாம் வந்து மருமகள் சீரியலுடைய கிச்சனுக்குள்ள நுழைய போகிறோம். உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சன் செட்டப்பாக குடம், இட்லி சட்டி, வடை சட்டி, அண்ட் தென் எல்லா செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆதிரை இங்கே தான் நின்று நிறையா சமைக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடியது வந்து பூஜை அறை. கண்டிப்பாக நீங்கள் மருமகள் சீரியலில் இந்த பூஜை அறை பார்த்துருப்பீங்க. பூஜை அறை சீன்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் எடுப்பாங்க. ஒரு லைட் செட்டப், ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது. ஹாலில் வந்து சின்ன சோப்பீஸ் மாதிரி சிலது பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பிரபுவுடைய ஃபேமிலி ஃபோட்டோ. அவருடைய அப்பா, தங்கச்சி 2 பேர், தம்பி ஒருத்தர், பாட்டி ஃபோட்டோ. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கு. அண்ட் தென் இந்த பக்கமும் ஒரு சின்ன சோப்பீஸ் மாதிரி அடுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான டிவி தான். இங்கே வந்து பிரபு வந்து மிஸ் ஆகுறாரு. ஸோ அடுத்து நம்ம போகக்கூடியது வந்து பிரபுவுடைய ரூமுக்கு தான். ஹீரோ பிரபுவுடைய ரூம்.
இங்க வந்து அவரோட புக் ரேக் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து பெட்ல உட்காந்துட்டு அவங்க தாத்தாவை பார்த்து எப்பயுமே இங்கதான் புலம்பிட்டு இருப்பாரு. டிவி பார்த்தீங்கன்னா வந்து செம ஹையர் அண்ட் ஒரு எல்இடி டிவி இருக்கு. அண்ட் தென் அவருடைய ரூம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது பிரபுவுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுதான் பிரபுவுடைய பெட். கண்டிப்பா இந்த சீரியல் பார்க்குறவங்க வந்து இந்த ரூம் வந்து கண்டிப்பா தெரியும். இந்த இடத்துல தான் அடிக்கடி பிரபுவும் ஆதிரையும் நின்று சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். அதான் பிரபு ஒரு போட்டோ. இது வந்து இங்க ஃபேமிலியோட எடுத்திருக்காங்க. நம்ம இப்ப இருக்கிறது வந்து மீனாட்சி ஹவுஸ். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிப்பிக்குள் முத்து அப்படின்ற விஜய் டிவி சீரியல் அது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அதுல வந்து ஹீரோயினுடைய ஹவுஸ் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் கண்ட நாள் முதல் அப்படின்ற கலர்ஸ் டிவில டெலிகாஸ்ட் ஆன சீரியலுடைய ஷூட்டும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. பூங்காற்று திரும்புமா அப்படின்ற விஜய் டிவி சீரியலும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மௌனம் பேசியதே அப்படின்ற சீரியல் ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரியலுமே வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா வந்து ரொம்ப பயங்கர டிஆர்பியில ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆஹா கல்யாணம் அண்ட் சன் டிவியில இருக்கக்கூடிய மருமகள் சீரியல் இங்கே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மருமகள் சீரியல்ல வந்து பிரபுவுடைய வீடு இதுதான். இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பிரபுவுடைய போட்டோ வந்து இருக்கும். ஸோ இது பிரபுவுடைய ஹவுஸ் தான். நம்ம மீனாட்சி ஹவுஸ் அண்ட் சிதம்பரம் ஹவுஸ் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. ஒரே காம்பவுண்ட்குள்ள தான் ரெண்டு வீடுமே இருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் போனீங்கன்னா நிறைய ட்ரீஸ் அந்த மாதிரி க்ரீனரிஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஹோம் டூர் வந்து நான் பண்ணதை நினைச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ஹோம் டூர் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மருமகள் சீரியல் ஆஹா கல்யாணம் சீரியல் பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அண்டில் தென் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற வரைக்கும் பை ஃப்ரம் பிரீத்தி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.